ரேங்க் அண்ட் டென்ஸ் ரேங்க் தான் பார்க்கணும். ரேங்கோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா calculate a rank for each row within a partitions of result set. It add the number of repeated rows to the repeated rank to calculate the rank of next row. ஸோ நமக்கு ரிப்பீட்டட் ரேங்க் வரும். ஸோ அதான் இப்போ வந்து இதான் நம்மளுடைய டேபிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிள் பார்த்தீங்கன்னா இதான் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஜெனிஃபருக்கு வந்து சேல்ரி அண்ட் அந்த நேம் ஒர்க் நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட்டிஷன் நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா இந்த சேலரியை நம்ம வச்சு நம்ம ரேங்க் பார்க்கலாம், யார் ஹையஸ்ட் சேலரின்னு சொல்லிட்டு. ஸோ எம்ப்ளாயி ஐடி நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நமக்கு இப்போ நேம் வேணாலும் நம்ம நேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் சேலரி ரேங்க், நேம் சேலரி ரேங்க். ஸோ நான் வந்து இதான் ஓவர் எதுக்கு நான் ரேங்க் பார்ட்டிஷன் பண்ண, ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங், இதுதான் பார்ட்டிஷன். Order by salary from a table name order by salary. நமக்கு descending nameல rank வரணும்னா descending கொடுக்கலாம், இல்லைன்னா ascending கொடுக்கலாம். ஸோ நமக்கு lowest salary வந்து ஜெனின்ற நேம்ல எம்ப்ளாயி ஐடி 5 வந்து 8th ரேங்க். ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து மைக்கேல் 13,000 இருக்காங்க. ஸோ சேம் ரெக்கார்டு எனக்கு இருக்கு. ஸோ சேம் ரெக்கார்டு இருந்துச்சுன்னா repeated, so it will come as a repeated rank. So repeated. So next rank வந்து பாத்தீங்கன்னா 10 11,000. ஆனா எனக்கு 2 வராது, ஏன்னா இது வந்து ஸ்கிப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ரேங்க் 2 இருக்கவங்க 3 எடுத்துக்கும். ஸோ இப்படிதான் இது ரேங்க் எடுத்துக்கும். சப்போஸ் நம்மளுக்கு இங்கே 11,000 அகெயின் இருந்துச்சுன்னா இதே சேம் ரேங்க் 3 எடுத்துட்டு நெக்ஸ்ட் 4 வராது, 5 வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா பேட் 6,000. ஆனா நெக்ஸ்ட் 6,000 ஒரு ரெக்கார்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் 5th ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ஸோ 3 காலம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் டேட்டாஸ் இருக்கு. பட் ஆனா வந்து சேலரி சேம். ஸோ 5th ரேங்க். பட் ஆனா எனக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா ஸோ இதுல லெஸ் பண்ணிடும். 5 6 7 8 தான் நெக்ஸ்ட் எடுத்துக்கும். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு ரேங்க் பாலிசி எடுத்துக்கும் பாத்தீங்கன்னா ரேங்க் ஃபங்க்ஷன்ல. நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் நெக்ஸ்ட் அதை லிவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 8ன்னு எடுத்துக்கும். இங்க 2 ஆல்ரெடி இருக்கு. ஸோ சேம் ரேங்க் இருக்கு, இருந்தாலும் அதை 2 கன்சிடர் பண்ணாது. 3 நெக்ஸ்ட் ரேங்க் 3 எடுத்துக்கும். இப்போ டென்ஸ் ரேங்க் பார்க்கலாம். Function to assign a rank of each row within a partitions of result with no gap in ranking values. So same தான், இதான் dense rank function. So same employee ID salary எடுத்துக்கிறேன். Order by salary descending. Descending from order by salary. நான் வந்து சேலரிக்கு தான் ரேங்க் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காலம் தேர்ட் காலம் வந்து டென்ஸ் ரேங்கா எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்பீட் நோ கேப்ஸ். ஸோ நோ கேப்னா கண்டினியூ வரும் 1 1 2. சப்போஸ் நம்மளுக்கு 3 காலம்ஸும் இருந்தாலும் அது நெக்ஸ்ட் வந்து கன்சிக்யூட்டிவா எடுத்துக்கும். செகண்ட் தேர்டு ஃபோர்த். ஃபர்ஸ்ட் ரேங்க் 1000 13,000 இருக்கு. நெக்ஸ்ட் 11,000 6,000 தேர்ட் சேலரி. ஃபோர்த் சேலரி வில் பி as 4,400. ஸோ நம்ம இது வந்து கிரேட்டஸ்ட் சேலரி சப்போஸ் நமக்கு ரிப்பீட்டட் ரெக்கார்டு இருந்தாலும் நம்ம இது மாதிரி டூப்ளிகேட்ஸ் இருந்தாலும் நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.